ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 4th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பர்டிகுலராக சிங்குலர் ப்ளூரல், ஹோமோஃபோன்ஸு, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, கனெக்ட் வேர்டு, அண்டு, பட்டு, ஆர் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க இங்கிலீஷ் கிராமர் பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நாங்கள் சென்ட் பண்ண அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் படிச்சுட்டேன், எனக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதணுன்னா டே பை டே உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்கணும்னா நம்முடைய சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். ஸோ இதற்கான டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A naming word which is used for one person or think is called singular. அதாவது சிங்குலர் அப்படின்னா ஒருமை அப்படின்னு சொல்லுவோம், ப்ளூரல் அப்படின்னா பன்மை அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை. ஸோ a naming word which is used for one person or think is called என்னதுங்க, சிங்குலர். இதுவே மோர் தென் ஒன் பர்சன் ஆர் திங் இஸ் கால்டு ப்ளூரல். ஒரே ஒரு பெயரையோ இல்லை ஒரு பொருளையோ குறிக்குது அப்படின்னா அதுதான் ஒருமை. குரூப் ஆஃப் வேர்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்குது அப்படின்னா அதுதான் பன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பேட் எஸ் சேர்த்தா இது ப்ளூரல். இது நார்மல் ஃபார்ம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேர்டோட எஸ் சேர்க்குறோம் எண்டில் சேர்த்தா அதுதான் ப்ளூரல் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். சிம்பிளி ஆட் எஸ். கப்புனா கப்ஸு, பால்னா பால்ஸு. ஆனால் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம். இஎஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேர்டோட எண்டில் இங்கே பாருங்கள், சிஹெச், எஸ்ஹெச், எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு, எக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையுடைய எண்டில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே இஎஸ் சேர்த்துக்கணும். அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இஎஸ் சேர்த்துக்கணும். எந்தெந்த வார்த்தை எழுத்து பாருங்கள், சிஹெச், எஸ்ஹெச், எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு, எக்ஸு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஹெச் முடிஞ்சிருக்கு. அப்போ இதற்கான ப்ளூரல் ஃபார்ம் எஸ் மட்டும் சேர்க்கணுமா? கிடையாது, இஎஸ் சேர்க்கணும். அப்போ டார்ச்னா டார்ச்சஸ். ப்ரஷ்ஷு எஸ்ஹெச்னு முடிஞ்சிருக்கு, அப்போ இஎஸ் சேர்க்கணும். புரியுதுங்களா? இப்போ பஸ்ஸு எஸ் முடிஞ்சிருக்கு, அப்போ இஎஸ் பஸ்ஸஸ். கிளாஸ் டபுள் எஸ் வந்திருக்கு, ஸோ அப்போ இஎஸ் சேர்க்கணும், கிளாஸஸ். பாக்ஸ் பாக்ஸஸ், அப்போ சிஹெச், எஸ்ஹெச், எஸ்ஸு, எஸ்எஸ்ஸு, எக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையுடைய எண்டில் முடியுது அப்படின்னா நாம் அதுக்கு பக்கத்தில் இஎஸ் சேர்த்தா போதும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புரியுதுங்களா? அடுத்தது ஒரு வார்த்தையுடைய எண்டில் ஒய்யின் முடிஞ்சால் எஸ் சேர்க்கணும், இல்லை அப்படின்னா ஐஇஎஸ் சேர்க்கணும். ஒரு வார்த்தையுடைய எண்டில் ஒய்யின் முடியுது அப்படின்னா ஒன்று அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கணும், இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வவ்வல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇஐஓயு. இதுதான் வவ்வல்ஸ். என்னதுங்க வவ்வல்ஸு? ஏஇஐஓயு. அதாவது ஆங்கில எழுத்தினுடைய உயிரெழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த உயிரெழுத்து எதுனா ஏஇஐஓயு. இந்த 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து ஒய்க்கு முன்னாடி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
வவ்வல்ஸில் எனி ஒன் லெட்டர் ஒய் பிஃபோர் ஒய்க்கு முன்னாடி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எஸ் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இங்கே ஒய்க்கு முன்னாடி இ வந்திருக்கு, எஸ் சேர்த்துக்கிட்டேன். இங்கே ஒய்க்கு முன்னாடி ஓ வந்திருக்கு, ஏஇஐஓயூவில் ஓ இருக்குது. ஸோ அப்போ ஓ வந்ததுனால வெறும் எஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டோம். புரியுதுங்களா? ஆனால் இங்கே பாருங்க, லேடி ஒய்க்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் வந்திருக்கா? வரல. கான்சனன்ட் லெட்டர் தான் வந்திருக்கு. அதாவது எக்ஸப்ட் வவ்வல் சொல்லுவோம். வவ்வல் எழுத்துக்களை தவிர மீதி வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே என்னதுங்க, கான்சனன்ட், மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெய் எழுத்துக்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதில் ஐஇஎஸ் சேர்க்கணும். அதுக்கு பதில் ஐஇஎஸ் சேர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்குலர் ப்ளூரல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். இப்போ பேபி, ஸோ கான்சனன்ட் லெட்ரு. ஸோ அப்போ ஒய்யை எடுத்துடணும், அதுக்கு பதில் என்ன சேர்க்க போகிறோம், ஐஇஎஸ், பேபிஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ கரெக்டான ப்ளூரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாமா? ஃப்ளை, ஒய்க்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, எல் வந்திருக்கு. எல்லுன்றது என்னது, கான்சனன்ட் லெட்ரு. ஸோ அப்போ கான்சனன்ட் லெட்ருனா நம்ம என்ன பண்ணணும், ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதில் ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஃப்ளைஸ். பெஞ்சு, அப்போ சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ், எக்ஸ் இதெல்லாம் வந்தால் இஎஸ் சேர்க்கணும். இதுதான் ஆன்சர். டாகு, டாக்ஸு. ஃபாக்ஸு, எக்ஸ் வந்திருக்கு, ஃபாக்ஸஸ். அடுத்தது பாய், நார்மலாக வவ்வல் லெட்டர் வந்திருக்கு, ஒய்க்கு முன்னாடி வவ்வல் வந்திருக்கு. ஸோ அப்போ நார்மலாகவே எஸ் சேர்த்தா போதும். அடுத்தது புஷ்ஷு, புஷ்ஷஸ், இஎஸ், எஸ்கட்ச்னு வந்திருக்கு. ஸோ இஎஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்தது கேட்டுக்கான ப்ளூரல் ஃபார்ம் கேட்ஸு. வாட்சுக்கு நீங்கள் தான் எழுத போகிறீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்களே எழுதுங்க, ரொம்ப ஈஸியானது. கேட்டுக்கு என்ன வரும், வாட்சுக்கு என்ன வரும், டிஷ்ஷுக்கு என்ன வரும், செர்ரிக்கு என்ன வரும். இங்கே ஒய் இருக்குது, ஒய்க்கு முன்னாடி வவ்வல் வந்திருக்கா, கான்சனன்ட் வந்திருக்கான்னு பாருங்க. இங்கே எஸ்கச் இருக்குது, இங்கே சிஹெச் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதற்கான ஆன்சரை உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டாபிக் நவுன், டைப்ஸ் ஆஃப் நவுனில். ஸோ நமக்கு டேர்ம் 1ல் கொடுத்துருக்கிறது காமன் நவுனும் ப்ராப்பர் நவுனும். காமன் நவுனும் ப்ராப்பர் நவுனும். ஸோ நம்ம ஏற்கனவே 5th ஸ்டாண்டர்டில் கலெக்டிவ் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ காமன் நவுன் அப்படின்னா the naming word girl can be used for any girl, so it is a common noun. So it is, இப்போ இங்கே பாருங்க தெளிவாக கொடுத்தாங்க, if a naming word denotes a person in general it is common noun. பொதுவாக ஒருத்தவங்களை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா அதுதான் காமன் நவுன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, பாய், பாய்ன்றது ஆண். ஸோ இருக்கிற எல்லா ஆண்களையும் பொதுவாக கூப்பிடுறது தான் ஆண். பெண், பெண்ணுன்றது இங்கு பெண்ணா, ரீஃபில் பெண்ணா, அதெல்லாம் தேவையில்லை. இது பெண், ரெட் பெண்ணா, ப்ளூ பெண்ணா. ஸோ இந்த மாதிரி சிட்டி, ஃப்ரூட், புக், கிங், அனிமல், பேர்ட், கேம். ஸோ இது எல்லாமே காமனாக ஜென்ரலாக குறிப்பிடுறது. ஸோ அதனால இது காமன் நவுன். இதுவே வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக, இங்கே பாருங்க, if a naming word denotes a person in பர்டிகுலரா இல்லை ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் நவுன். அதுதான் ப்ராப்பர் நவுன். ஸோ இப்போ சிவா, மதுரை, சென்னை, மாலா, தமிழ், பாறை, இங்கிலீஷ். ஸோ இது எல்லாமே பர்டிகுலர் நேம், ஸ்பெசிஃபிக்காக. இப்போ சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்டுடைய நேம் வந்து என்னது, இங்கிலீஷ். ஸோ அப்போ பர்டிகுலராக கூப்பிட்றது தான் ப்ராப்பர் நவுன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் த பிக்சர் தட் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் இன் காமன். எது எதெல்லாம் காமன், கேல்ன்றது காமன், பூஜா காமனா இல்லை, பர்டிகுலர் பர்சன். புக்குன்றது காமன், இங்கிலீஷ் புக் கிடையாது. ட்ரீ காமன், மேங்கோ ட்ரீ கிடையாது. பாய் காமன். புரியுதுங்களா? ஸோ அப்போ காமன் நவுனும் ப்ராப்பர் நவுனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸசைஸில் பாருங்கள்,
லேடி இதற்கான ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒய்க்கு முன்னாடி டி கான்சனன்ட் லெட்டர் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து கீ ஒய்க்கு வந்திருக்கு லாஸ்ட் லெட்டர். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வவ்வலா கான்சனன்ட்டான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வவ்வல் லெட்டர் இருக்கு. ஸோ அப்போ சாதாரணமாக எஸ் எடுத்துக்கிட்டா போதும். அப்போ கீஸ். அதே மாதிரி கேட்ச் சிஹெச் வந்ததுனால கேட்சஸ். இஎஸ் எடுத்துக்கிறோம். பெர்ரி என்ன லெட்டருங்க? கான்சனன்ட் லெட்ரு. அப்போ ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் பெர்ரிஸ். ஓகேங்களா? ஸோ ரைமிங் வேர்டு ஸ்ட்ராங்கு அலாங்கு, காலு டாலு, பேக்கு சாக்கு. அடுத்தது ஆட் ஒன் அவுட். சிட்டி பாய் புக்கு சென்னை. ஸோ சிட்டின்றது காமன் நவுனு, பாயும் காமன் நவுனு, புக்கு காமனு, சென்னை வந்து என்னதுங்க ப்ராப்பர் நவுன். கரிகாலன் பாரி குமரன் இது எல்லாமே பர்டிகுலர் நேமு, இது மட்டும்தான் காமன். பாய் கேர்ள் மேன் பூஜா. ஸோ இது ப்ராப்பர் நவுன். மேங்கோ பனானா ஆப்பிள் ஃப்ரூட் தான். கவ் டைகர் லயன் அனிமல், அனிமல் தான் காமன். ஹோமோஃபோன்ஸ் அடுத்து என்னதுங்க? ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா டூ வேர்ட்ஸ் சவுண்ட் த சேம். டூ வேர்ட்ஸ் சவுண்ட் த சேம் பட் த ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட். ஸ்பெல்லிங்கும் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் சவுண்டு சேமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல் செயில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து காமனாக இருக்குது. ப்ரொனவுன்ஸ் வந்து சேமாக இருக்கும். இதனுடைய உச்சரிப்பு, இந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு, இரண்டு வார்த்தைகளினுடைய உச்சரிப்பு சேமாக இருக்கும். ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள் வேற வேறையாக இருக்கும், மீனிங் பாருங்கள் வேற வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க டீர் டீர். இப்போ இந்த டீர்ன்றது மானு. ஐ ஐ வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கு, சவுண்ட் வந்து எப்படி இருக்கு? சேமாக இருக்கு. ஆனால் இதனுடைய ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதனுடைய மீனிங் ஐனா நானு, இந்த ஐனா கண்ணு. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். பை பை. பைனா என்னது? வாங்கிறது. மீட் 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 பண்ணுறது, இந்த மீட் வந்து கறி. வேஸ்ட் வேஸ்ட், இப்போ வேஸ்ட். ரைட்டு ரைட்டு எழுதுறது சரியானது. ஸோ எழுதுறது தான் கரெக்டு. புரியுதுங்களா? இப்போ ஐ சா எ டேஷ் ஆன் த ஃப்ளவர், பி ஆன் த ஃப்ளவர். தி விண்ட் ப்ளூ. இப்போ இதுவும் ப்ளூ தான், இதுவும் ப்ளூ தான். ஆனால் ப்ளூ ஆஃப் த லீவ்ஸ், இலை வந்து காற்றில் அடித்து செல்லப்பட்டது. வாட் டிட் யூ பை அட் த ஸ்டோர். அந்த ஸ்டோரில் என்ன வாங்கணும்? நீ என்ன வாங்கின? ஸோ அப்போ வாங்கின பை. ஆனால் வேர்டெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பிபி, ப்ளூ ப்ளூ, பை பை, லை லை. யூ ஷுட் நெவர் டு யுவர் பேரண்ட். பேரண்ட்டை நீ கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. ஸோ லை. புரியுதுங்களா? அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்போ பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டெஸ்கிரைப் ஹேபிட், அன்சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், ஜென்ரல் ட்ரூத், பிளான்டு ஆக்ஷன். இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் என்னதுங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஈஸி டு ஃபார்ம், ஈஸி டு ஃபார்ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஐ வி யூ தே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ப்ரொனவுன். எது எதுலாம் ப்ரொனவுனு? ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ வி, செகண்ட் பர்சன் யூ, தேர்ட் பர்சன் ஹி சி இட் தே.
ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஐயோ தேவி, ஐயோ தேவி, ஹி சி இட் இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயோ தேவி ஹி சி இட், ஐயோ தேவி ஹி சி இட். ஸோ இதுதான் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன்ல இந்த ஹி சி இட் மட்டும் வருது, ஹி சி இட்ல ஏதாவது ஒரு ப்ரொனவுன் வருது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருக்குன்னா அதோட எஸ் சேர்த்துக்கணும். எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்கணும். எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்கணும். இது முக்கியமானது. எரர் ஸ்பாட்ல கூட அடிக்கடி கேட்பாங்க. ஹி சி இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லுவோம். அவன், அவள், அது. இந்த மூன்றுல ஏதாவது ஒரு வேர்டு வருது அப்படின்னா அது பக்கத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் வருது, இல்லை வேர்ப் ஒன் ஃபார்ம் வருது அப்படின்னா அந்த வேர்ப் ஒன் ஃபார்ம் கூட நம்ம எஸ் அல்லது இஎஸ் எடுத்துக்கணும். மீதி எல்லாமே ஐ வி யூ தே இது அப்படியே எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ ஐ கோ டு ஸ்கூல், இப்போ இந்த கோன்றதை வச்சு நம்ம எழுத போகிறோம். வி கோ டு ஸ்கூல். இட்டு வந்திருக்கு, அப்போ நாம் என்ன பண்ணணும்? எஸ் அல்லது இஎஸ் எடுத்துக்கணும். தே கோ டு ஸ்கூல், இட் கோஸ் டு ஸ்கூல், யூ கோ டு ஸ்கூல். ஹீ வந்திருக்கு, ஷீ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? வேர்ப் ஒன்னோட எஸ் அல்லது இஎஸ் சேர்ப்போம். ஸோ அப்போ கோ, இஎஸ் எடுத்துக்கிறோம். கோஸ், கோஸ். புரியுதுங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த ஆம், இஸ், ஆர் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ சி இட் வருது அப்படின்னா இஸ் சேர்த்துக்கணும். ஆர் வருதுன்னா வி யூ தே இது மூணுக்கும் ஆர் யூஸ் பண்ணணும். ஐக்கு மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணணும். ஐக்கு மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணணும். இப்போ வி வந்திருக்கு, ஆமா ஆரா இஸ்ங்களா? வி ஆர், யூ ஆர், ஹி இஸ், சி இஸ், they are, it is. I am a doctor, we are police, you are an engineer, he is a carpenter, it is a car, they are football players, she is a driver. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு ஹேபிட்டோ அன்சேஞ்சிங் சுச்சுவேஷனோ இல்லை ஜென்ரல் ட்ரூத்து ஆக்ஷன் பிளானு, ஸோ இது எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஹீ சி இட் இதுக்கு பக்கத்தில் வேர்ப் ஒன் ஃபார்ம் வருது அப்படின்னா எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ஸோ ஐயோ தேவி ஹீ சி இட் இது ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ப்ரொனவுன். அடுத்து ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணணும். வி யூ தே வருது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஹீ சி இட்னா எஸ் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்தது கனெக்ட் வேர்டு, கன்ஜெக்ஷன் சொல்லுவோம், இணைப்பு வார்த்தைகள். ஸோ இப்போ அண்டு, பட்டு, ஆர் இது மூணும் எதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வி யூஸ் அண்டு டு ஜாயின் சென்டென்சஸ் தட் ஆர் சேம். இதுவும் ஒரே மாதிரி இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? அண்டு யூஸ் பண்ணணும். ஹீ ஹேஸ் எ பேட், அவன் பேட் வச்சுருக்கான். ஹீ ஹேஸ் எ பால், அவன் பால் வச்சுருக்கான். ஸோ அண்டுனா மேலும்னு அர்த்தம். அப்போ அவன் பேட் வச்சுருக்கான், மேலும் அவன் ஒரு பால் வச்சிருக்கான். அவன் ஒரு பேட் வச்சிருக்கான், மேலும் எ பால். அதை தான் அவன் எப்படி எழுதிருக்காங்கன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஹி ஹேஸ் எ பேட் அண்ட் எ பால். அவன் பேட் வச்சிருக்கான், மேலும் ஒரு பால் வச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்போ சேமா இருக்கு, சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கு அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணணும். அதே ஆப்போசிட்டா இருக்கு, ரெண்டு சென்டென்ஸும் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா நாம பட் யூஸ் பண்ணணும். ஆனால், பட்டுன்னு என்னது? ஆனால். ஹி ஹேஸ் எ பேட், அவன் ஒரு பேட் வச்சிருக்கான். ஹி டஸ் நாட் ஹாவ் எ பால், அவன் பால் வச்சிருக்கல. அப்போ ஹி ஹேஸ் எ பேட் ஆனால் பால் வச்சிருக்கல. அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஹி ஹேஸ் எ பேட் பட் நாட் எ பால். அவன் ஒரு பேட் வச்சிருக்கான் ஆனால் பால் வச்சிருக்கல. அப்போ சிமிலராக இருக்கு அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டாக இருக்கு அப்படின்னா பட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வி யூஸ் ஆர். ஆர் எப்போ யூஸ் பண்ணால் இஃப் வி ஹாவ் டு சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி. இருக்கிறதுல நம்ம ஒன்று சூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம்னா ஆர் யூஸ் பண்ணணும். டூ யூ வாண்ட் ரைஸ், டூ யூ வாண்ட் இட்லி.
உனக்கு ரைஸ் வேணுமா இல்லை இட்லி வேணுமா? ஸோ அப்போ அல்லது டூ யூ வாண்ட் ரைஸ் ஆர் இட்லி? உனக்கு சாப்பாடு வேணுமா இல்லை இட்லி வேணுமா? அல்லது புரியுதுங்களா? சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி. சூஸ் ஒன் அவுட் ஆஃப் மெனி. இருக்கிறதுல உனக்கு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக இருக்குன்னா பட் யூஸ் பண்ணணும். சேமாக இருக்குன்னா அண்டு யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஐ பிளே டென்னிஸ் அண்டு கிரிக்கெட். நான் டென்னிஸும் விளையாடுவேன், கிரிக்கெட்டும் விளையாடுவேன். த டவ் த ஆண்ட் ஆர் ஃப்ரெண்டு. த டவ் அண்டு த ஆண்ட் ஆர் ஃப்ரெண்டு. ஐ வாண்ட் பாப்கார்ன் நாட் பீஸா. எனக்கு பாப்கார்ன் வேணும், பீஸா வேணாம். அப்போ ஒரு இது ரெண்டுமே ஆப்போசிட். அப்போ பட் யூஸ் பண்ண போகிறோம். டூ யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? இருக்கிறதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறோம். அப்போ ஆறு. அண்ட் எலிஃபண்ட் இஸ் பிக் அண்ட் ஸ்லோ. எலிஃபண்ட் வந்து யானை வந்து பெருசாக இருக்கும், ஆனால் எப்படி போகும்? ஸ்லோவாக. அப்போ ஆப்போசிட். ஸோ பட் யூஸ் பண்ணிக்கிறோம். வுட் யூ லைக் பனானாஸ் ஆர் மேங்கோஸ்? உனக்கு பனானா பிடிக்குமா மேங்கோஸ் பிடிக்குமா? ஸோ இருக்கிறதுல என்னதுங்க அவுட் ஆஃப் மெனி. அப்போ இருக்கிறதுல ஒன்றை சூஸ் பண்ணுறதுனால ஆர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஈஸியாக இந்த இங்கிலீஷ் கிராமரை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.